يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முஃமினுடைய அடையாளம் மஸ்ஜிதோடு இணைந்து வாழும் வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாமெல்லாம் மரணித்ததுக்கு பிறகு மறுமை நாளில் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு பிறகு அவன் விசாரிக்க ஆரம்பிப்பான். இந்த உலகத்தில் நமக்கு எல்லா வகையான சுதந்திரமும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு விரும்பினால் தொழலாம், தொழாமல் இருக்கலாம். ஒருவருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம் மோசடி பண்ணலாம், திருடலாம், அநியாயம் பண்ணலாம், ஊழலில் ஈடுபடலாம், அசிங்கத்தில் ஈடுபடலாம், லஞ்சம் கொடுக்கலாம். எல்லா அநியாயங்களும் இந்த உலகத்தில் பண்ணுவதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவராக நிறுத்தி வைத்து விசாரிக்க ஆரம்பிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவசைத்து பேசினால் அதில் எந்த பொய்யும் வராது. பெருமானார் சொன்னார்கள், ஒருவரை நிறுத்தி விசாரித்தால் ஒட்டுமொத்த பேரும் அந்த விசாரணையை பார்ப்பார்கள். முதலாவது ஆளில் இருந்து இறுதியானவர் வரைக்கும் அந்த விசாரணை பார்க்கிற விதத்தில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு தகப்பனை விசாரிக்கிற நேரம் பிள்ளைகள் இருப்பார்கள், தாய் இருப்பா, மனைவி, எல்லோரும் இருப்பார்கள். எல்லோரும் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் யாரை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தான் அவன் அழிந்து விட்டான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முதலிலே எதை விசாரிப்பான் தெரியுமா? பள்ளிவாசலோடு நாம் வைத்த உறவு, தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே விசாரிப்பான். மறுமை நாளிலே நிழலே இருக்காது, கடும் பயங்கரமான ஒரு சூடு வீசும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 7 குழுவுக்கு 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் என்று கேட்டால் இளைஞர்கள். எல்லா வேலையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்னு சொல்கிற நேரத்தில் தொழுகைக்கு வந்த இந்த இளைஞர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். ஷாப்பு நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அந்த இளைஞர்களை கூப்பிட்டு கேட்பா, எதுக்குப்பா வெயில காயிறீங்க, இங்க வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய அர்ஷுடைய நிழலை அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு யாருடைய கல்புகள் சேர்ந்து நடக்குதோ, இணைந்து இருக்கிறதோ, அவர்களுக்குரிய நிலைமையே மறுமையில வேற. ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு அழகான, அதாவது ஒளிமயமான மேடையில் அவர்கள் அமரப்படுவார்கள். அவர்களுக்கு நிழல் பாய்க்கப்படும். எல்லாமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கொடுப்பான். அதனால் அன்பு சகோதரர்களே, இந்த விடயத்தை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக ஒரு சில விடயங்களை பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தொழுகை என்றால் தொழுதால் என்ன, தொழுதால் என்ன கிடைக்கும்? என்ன நிறைய பேர் என்ன கேட்பாங்கண்டா, இதை செஞ்சா என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி 10 ரூபா கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது வியாபாரம் பண்ணால் இப்போ கிடைக்குது,
மஸ்ஜிதுக்காக வேண்டிய நேரம் காலத்தை செலவழிச்ச என்ன கிடைக்கும் என்பதை புரியாததனால் சில பேர் இந்த தொழுகைக்கு ஆர்வம் காட்டுவதில் இருந்து கொஞ்சம் தூரம் ஆகுறாங்க. துனியாவுடைய விஷயத்திலே நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. அதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இந்த பாடத்தை ரொம்ப அற்புதமாக நிகழ்த்துறான். அந்த பாடத்தை சுருக்கமாக புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அந்த பாடத்தை புரிகிற நேரத்தில் எங்களை அறியாமலே மஸ்ஜிதோடு எங்களுடைய கல்புகள் இணைய ஆரம்பிக்கும். நாம் மோமீன்களாக வாழ வேண்டும் என்பதை ஆசைப்படுவோம். அந்த வாழ்க்கையை ரசித்து பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஏதாவது ஒன்றை படித்து தருகிற நேரத்தில் அல்லாஹ் எப்படி படித்து தருவான்னா, ஒரு சாதாரண நல்ல டீச்சர் படித்து கொடுத்தா சில எக்ஸாம்பிள்ஸ் எடுப்பாங்க, உவமைகளை சொல்லி காட்டுவாங்க, சில விஷயங்களை சில கதைகளை சொல்லி காட்டுவாங்க. அந்த கதைகளிலிருந்து படித்து தருவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல படித்து தருகிற நேரம் அதாவது முந்தைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து நமக்கு படித்து தருகிறான். சில உவமைகளை எடுத்து நமக்கு விளக்கி தருகிறான். இதை கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். அவர்கள் ரொம்ப நீண்ட பிரயாணம் போகிறார்கள். கொழும்புல இருந்து வாழ வைத்த குளத்துக்கு வந்த மாதிரி பிரயாணம் இல்லை. இது பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள பாலைவனத்தின் நடுவில் உள்ள ஒரு ஊரை நோக்கி அவங்க போறாங்க. எப்ப போறாங்கன்னா, மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பயணம், பயங்கரமான பயணத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிறான். இந்த பயணத்தை மட்டும் தெளிவா புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமா நம்முடைய தலைகள் சஜதாவில் இருக்கணும் என்பதை நாம் விரும்புவோம். நம்முடைய அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது உங்களுக்கு தெரிந்த குடும்பம் தான் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்ச சந்தோஷம், பச்சை உடம்பு ஹாஜரா அம்மா. சாதாரண இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தளவுல இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்கிறது என்பது எனக்கு உங்களுக்கு புள்ள கிடைச்ச மாதிரி இல்லை. காலங்காலமாக நின்று அவர் துவா கேட்கிறார், அல்லாஹ்விடம் நிறைய கேட்கிறார். நிறைய பேருக்கு புள்ள கிடைக்குது சும்மா, இப்ராஹிம் நபிக்கு அவர் வயோதிபத்தில் புள்ள கிடைக்குது. அந்த அளவுக்கு காலம் போய் தான் புள்ள கிடைக்குது. சாதாரண உங்க ஊர்ல 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊருக்கு புள்ள கிடைச்சுன்னு வைங்க, அவர் புள்ள தும்பினா நின்றுவாரு. என்னப்பா ஏதோ நோயோ தெரியல, தும்பினா பயந்துருவாரு. ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் 19 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. புள்ள பக்கத்திலே தான் கிடைச்ச காலத்துல நின்றாரு. என்ன 19 ஆண்டுகளாக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். நிறைய பேரிடம் போனார், நிறைய மருத்துவங்களை சந்தித்தார். அதுக்கு பிறகு அவருக்கு புள்ள கிடைச்சிச்சு. இவ்வளவு காலத்துக்கு பிறகு புள்ள கிடைச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? புள்ளையை எடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு பயணம் கொடுக்கிறான், சுற்றுலா. எங்க சுற்றுலா? போய் நல்ல அழகா நூறலியா மாதிரி போய் பார்த்துட்டு வாங்கன்னு கொடுக்கல, பாலைவனத்தின் நடுவுல போகணுமாம். பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பரிசை கொடுக்க நாடினால் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மரணத்துக்கு முன்னாடி இதுதான் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் சகோதரர்களே. அல்லாஹ் போன் போட்டு சொல்ல மாட்டான் நேசிக்கிறேன். அல்லாஹ் பணத்தை கொடுத்ததுனால நேசம் நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்ததுனால நேசம் நினைச்சிடாதீங்க. அப்ப ஃபிரௌனோட நிறைய நேசம் அர்த்தம். ரொம்ப பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கொடுத்திருந்தான், ரொம்ப பெரிய பணத்தை கொடுத்திருந்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு அடியான் அல்லாஹ்வை விட்டு பிரியாமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறானா, அதுதான் நேசம். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாலைவனத்து மண்ணில் போட்டு பரட்டுற நேரம் அல்லாஹ் அல்லாஹ்டா அந்த கருப்பு அடிமை மீது அல்லாஹ்வுடைய நேசம் இருந்துச்சு. அபூ ஜஹல் மேல இருக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த பயணம் போறாங்க. நீங்க வீடியோ கேமராவை எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே ஒரு குடும்பம் பாலைவனத்துல அப்படியே போறத நீங்க பார்க்கலாம். சாதாரணமா அவர்கள் எங்க போறாங்க? ஒரு உம்மா, ஒரு வாப்பா, ஒரு கை குழந்தை, இவங்க போறாங்க மக்கா பள்ளத்தாக்குக்கு போறாங்க. என்னத்துக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜோர்தான் நதிக்கரை ஓரம் இந்த பலஸ்தீன பக்கம் இங்க இருந்து காபத்துல்லா இப்ப இருக்கிற இடம் வரைக்கும் அங்க போகணும். சகோதரர்களே, அந்த இடத்துக்கு அவங்க ஏன் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அவங்களோட ரொம்ப இரக்கமா நடக்கிறான். ஒரு கிஃப்ட் கொடுக்க போறான். என்ன கிஃப்ட்ண்டா, இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு கணக்கு போட்டாலும் இந்த கணக்கை எந்த வகையில உங்களுக்கு யாரிடம் போனாலும் நான் இப்ப ஒரு கணக்கு போட்டு காட்டுறேன், இந்த கணக்குல முடிவை நீங்க சொல்லுங்க எவ்வளவு என்ன கணக்கு. அந்த கணக்கின் ஆரம்ப நாள் வல்லாஹி அவர்களுக்கே அது தெரியாது, அவர்களுக்கே தெரியாது என்ன நடக்க போகுது. பாலைவனத்துல பக்கா பள்ளத்தாக்குல ஒரு இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது. இதுதான் காபத்துல்லாவுக்கு ஆரம்பத்தில் போடப்பட்ட ஃபவுண்டேஷன்.
இந்த கட்டிடம் இன்னும் எழுப்பப்படலை, அஸ்திவாரம் மட்டும் போடப்பட்டிருக்குது. அந்த இடத்தை நோக்கி அவங்க வாராங்க. எந்த மரம் மட்டும் இல்லை, புகாரில் வரக்கூடிய செய்தியில் ஒரே ஒரு மரம் இருக்குது. விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத மண்ணு, எந்த ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறான். சவர்ல நாங்க நினைப்போம் அல்லாஹ் பரிசு கொடுக்க போறான்டா உடனே கோடி கோடியா கொட்டிடுவான். அங்கதான் நாங்க தப்பு கணக்கு போடுறோம். அதுதான் நம்ம பள்ளியோட தூரமா வரதுக்கு காரணம். அல்லாஹ் கொடுக்கிற பரிசு எப்படின்னு பாருங்க. இப்ராஹிம் நபி தன் மனைவியோட நிக்கிற நேரம் 1000 கிலோமீட்டருக்கு அங்கால அவங்களுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி ஹாஜரா அம்மா, இன்னொரு மனைவி சாரா சலாமுன் அலைஹா. அவங்க அந்த பக்கம் புள்ளையும் அந்த மனைவியையும் வச்சுட்டு இவர் பயணம் மேற்கொள்றாரு. எங்க போறாரா? அந்த ஊருக்கு போறாரா. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? எங்களெல்லாம் இவ்வளவு தூரம் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீங்க அவர்கிட்ட போறீங்களா? எங்களுக்கு என்ன இருக்குது? கொஞ்சோண்டு தண்ணியை தந்தா நாங்க சாக மாட்டோம், கொஞ்சோண்டு சாப்பாடு தந்தா பவுசரை கொண்டு வந்து நிப்பாட்டல. தண்ணி வேணுமா? அதான் பவுசர் வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு போமா. சாப்பாடு வேணுமா? வைக்குமா சாப்பாடு கொஞ்சம் போல. பெரிய பெரிய கண்டெய்னர்ல சாப்பாடு வைக்கல இப்ராஹிம் நபிக்கு. கையில கொண்டு போன கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சோண்டு தண்ணி. அவர் போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், புகாரில வரக்கூடிய செய்தி. அந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க. யா இப்ராஹிம், எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. இப்ராஹிம் நபி பேசவில்லைன்னாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்டாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? அவர் பேசவில்லைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது முறை அந்த அம்மா கேட்கறாங்க, அல்லாஹு அமரக், எங்களை இப்படி விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நீங்க போறதுக்கு அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை இட்டானா? அல்லாஹ் தான் சொன்னானா எங்களை இப்படி விட்டுட்டு போக சொல்லி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் திரும்பி பார்க்கவில்லை, ஆமான்ட்டார். ரசூலுல்லாஹ் இதை பல வாட்டி சொல்றாங்க. அந்த ஹதீஸை பிரட்டி பார்த்தீங்கன்னா, மலைகளுக்கு இடையால போய் இன்னொரு மலையில ஏறி ஒரு துவா கேட்கிறார். அப்ப கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன் மனைவியும் பிள்ளையும் தெரியாத விதத்தில் வரஃப அபியதை, தன்னுடைய 2 கரங்களை நீர் இப்படி இதாக்கி விரித்து விட்டு அல்லாஹ்விடம் துவா கேட்கிற இப்ராஹிம் நபிக்கு தன் மனைவியும் மகனும் தெரியாமல் கேட்டார். கண்ணால தூரத்தில் கூட தெரியக்கூடாது. என்ன தேம்பி தேம்பி அழுது புலம்பி துடிச்சிடுவார். ஏண்டா அவ்வளவு தூரத்தில் விட்டுட்டு போற நேரம் அந்த பச்சை உடம்பு தன் மனைவி, அந்த பிஞ்சு குழந்தைய பார்த்து எந்த தகப்பனுக்கும் அந்த இடம் கொடுக்காது. சவர்ல நான் சொல்றதை நீங்க வெறும் கதையா கேட்காதீங்க. இது உங்க லைஃப்ல நடந்தா, நீங்க இன்றைக்கு காலம் இருந்து உங்களுக்கு புள்ள கிடைச்சா, உங்க புள்ள கண்ணு முன்னாடி வந்தா, உங்க மனைவியும் உங்க புள்ளையும் எங்கேயோ ஒரு காட்டுல நீங்க விட்டுட்டு போனா, நீங்க இப்ப போயிட்டு எத்தனை வருஷத்துல வர போறீங்கன்னு தெரியாட்டி அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் பாருங்க. சாதாரணமா ஏர்போர்ட்ல இமிகிரேஷனை விட்டு போற நேரம் புள்ள வாப்பாட சேட்டை பிடிக்கிற நேரம் வாப்பா அந்த கண்ணாடியை தாண்டி போய் அழுவார். கண்ணால ஓடும். 2 வருடங்களுக்கு என் பிள்ளையோட என் மனைவியோட வாழ முடியாது என்ற அந்த நாட்டை தாண்டி போகிற நேரம் தேம்பி தேம்பி அழுவார். இப்ராஹிம் நபி போற நேரம் அந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் ஏவினானா? ஆமா. அவங்க ஒரு வார்த்தை பின்னாடி சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை பார்ப்பான். அப்ப அல்லாஹ் எங்களை பார்ப்பான். வல்லாஹி இதை யாருமே வீடியோ பண்ணல, இந்த வாய்ஸை யாருமே ரெக்கார்ட் பண்ணல. அல்லாஹ் ஒரு அடியானோட நடந்து கொள்வதை மட்டும் நான் சொல்லுகிறேன். கணக்கு போட்டு பார்ப்போம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை கணக்கு போட்டு பார்ப்போம். நான் சொல்லுவது உண்மை என்று உங்களுக்கு புரிந்தால் இதற்கு பிறகு உங்க கணக்கு மாறணும் என்பதற்கு சொல்கிறேன். இதுதான் தொழுகையுடைய ஆரம்ப பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமாக சிந்தித்து பாருங்க. இப்ராஹிம் நபி போகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மலைகளுக்கு இடையால் போனார். மக்காண்டா மதீனாக்கு சுத்தி மலை. காபத்துல்லா என்பது தாழ்ந்த இடத்துல இருக்குது. எல்லாமே நினைப்பாங்க மலைக்கு மேலதான் ஆலயத்தை கட்டணும். காபத்துல்லா பொறுத்தளவுல அது அதாவது ரொம்ப கீழே இருக்குது. அதுக்கு மேலெல்லாம் மலை. மக்காவில ஏன் ஹரத்தை வந்து பெருசா இது பண்ணலாம் இருக்குதுண்டா, எல்லா இடத்துலயும் மலையை ஒட்டச்சுதான் டனல் போட்டு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் மக்காவுடைய டெவலப்மெண்ட். ஏண்டா மலைகளுக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கு தான் அது. அந்த பள்ளத்தாக்குல தான் காபத்துல்லா இருக்குது. இவங்க மலையில போய் ஏறி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 கரங்களையும் விரித்து ஒரு துவா கேட்டார். அந்த துவால தான் விளங்குது அவர் ஏன் விட்டுட்டு போறாருன்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அம்மாவோட கூட அவர் பேசல. கோவத்திலேயா போறாரு? இது கோவத்துல போன பயணம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனோட நேரடியா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு மண்ணில் அந்த வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான்.
ரப்பனா, இப்ராஹிம் நபி அந்த மலைக்கு மேலே ஏறி 2 கரங்களையும் விரித்து அல்லாஹ்வோடு பேசினார். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ் ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஅவி இலைஹிம். அவர் கேட்கிறார், ரப்பே இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி, என்னுடைய மனைவியும் பிள்ளையும் நான் குடியமர்த்தி விட்டேன். அவர் சொல்லல, யார் ரப்பே இஸ்மாயிலை கிடைக்கிற பிள்ளை எல்லாம் இங்கதான் குடியமர்த்திருக்கிறேன், என் சந்ததியா அல்லாஹ். ஹாஜரா ஸலாமுன் அலைஹா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புல்ல 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 புல்ல. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி, என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். எங்க யா அல்லாஹ்? பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல யா அல்லாஹ். கைரி ஸி ஸர்இன், யா அல்லாஹ் விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணு யா அல்லாஹ். இத போட்டா அது முளைக்கு, இத போட்டா இது முளைக்கு, எதுவுமே இல்லை யா அல்லாஹ். விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு மண்ணுல நீங்க போய் குடியமர்ந்திருந்தா வல்லாஹி நீங்க மௌத்தா போவீங்க. உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி எப்படி உயிர் வாழுவீங்க? உங்களுக்கு எதுவுமே இந்த பூமியில இருந்து விளைச்சல் கிடைக்காட்டி எப்படி உயிர் வாழுவீங்க? அல்லாஹ் மீது ஆணையாக இந்த அற்புதம் நடக்க போகுது. இது ப்ரூஃப் பண்ணப்பட போகுது. இந்த அற்புதம் யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு பள்ளிவாசலை நாம் ஏன் நிரப்ப வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் முதல் பாடத்தை அழகாக நடத்துறான். அல்லாஹ் சும்மா கூப்பிடல, வாங்க தொழுவைக்கு. இந்த பாடத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதி அவன் பேனாவை எடுத்து எவ்வளவு கணக்கு போட்டாலும், எந்த பொருளாதார நிபுணர் கணக்கு போட்டாலும் இந்த கணக்கு வரவே வராது. இந்த பாடத்தை அல்லாஹ் நடத்துறான். அவர் கேட்கிறார், துவா கேட்கக்கூடிய இந்த துவாவை நான் ஆரம்பத்தில் படிக்கிற நேரம் நான் உண்மையா இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வானொலியில பேசுவதற்கு இந்த ஆயத்து, அது ஒரு நோன்பு காலம், இஃப்தார் நீ முடிஞ்சு நான் அதுக்கு பிறகு போகணும் வானொலிக்கு. நான் இந்த ஆயத்தை எடுத்து அப்படியே உட்கார்ந்துட்டேன். நேரம் போவது எனக்கு என்ன, இப்ராஹிம் நபி கேட்ட துவா, இந்த ஆயத்தை நான் பேச போகிறேன். நானே அசந்து போய்விட்டேன். நான் காபத்துல்லாவுக்கு போய் இப்படி துவா கேட்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் காபத்துல்லாவை பிடித்த காபத்துல்லாவுக்கு போனவர் என்ன கேட்பார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு என்னுடைய வீட்டு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு வல்லாஹி தெரியாது. நான் சொல்லுவேன் இப்படி போகணும், மெதவச்சிலிருந்து இந்த மாதிரி போகணும், இப்படி போகணும்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் எல்லோரிடமும் ஒன்றை கேட்டார், அல்லாஹ்வுடைய ஆலயம் பைத்துல்லா காபத்துல்லா எங்கன்னு கேட்டால் இப்படி என்று சொல்லுவோம். அமெரிக்காவுக்கு போய் கேட்டால் இப்படி என்று காட்டுவார்கள். ஜெர்மன்ல போய் கேட்டால் இப்படி என்று காட்டுவார்கள். கிப்லா எல்லோருக்கும் தெரியும். அந்த கிப்லாவை நோக்கி பல்லாண்டுகள் தொழுது காபத்துல்லா பக்கத்திலே போய் நின்றால் இந்த கிப்லாவை நோக்கித்தான் நான் தொழுதேன் என்றால் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வருகிற உணர்வு எப்படி இருக்கும் சகோதரர்களே? தூரமாக நின்று 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 காதலித்த ஒருவர் மெல்ல மெல்ல நெருங்கி காபத்துல்லா பக்கத்திலே போய் அந்த புனிதமான ஆலயத்திலே அவர் தொழுகிற நேரம் எப்படி இருக்கும்? என்ன கேட்போம்? யா அல்லாஹ், உன் கண்ணியமான ஆலயத்துக்கு என்னை எடுத்து விட்டாய் யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். இப்ராஹிம் நபி அப்படி கேட்கவில்லை. எப்படி கேட்கிறார்? குர்ஆன் சொல்லுது, ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி, என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல யா அல்லாஹ், கைரி ஸி ஸர்இன், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணு யா அல்லாஹ், எந்த விளைச்சலும் கிடைக்காது யா அல்லாஹ், ஒண்ணுமே இல்லை. பள்ளத்தாக்குல மழை பெஞ்சா இங்கதான் வந்து சேரும், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணு இல்லை. மூணாவது சொல்றாரு, இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில். நான் என்ன நினைச்சேன்டா, மூணாவது சொல்றது இல்லையா, ஒன்னாவது வந்திருக்கணும், அப்புறமேல தானே மத்தது வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பைத்துக்கு இப்ராஹிம் நபி தப்பா கேட்பாரா? அல்லாஹ் தப்பா சொல்லுவானா? அது ஏண்டா, அவர் கேட்ட துவா அதுக்கு பிறகு தெரியும். ஒரு தகப்பனாக நின்று நான் போற நேரம், இறைவா, இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு அறிவை நீங்க பார்க்க மாட்டீங்க. நபிமார்களுக்கெல்லாம் அற்புதத்தை கொடுத்தான். இப்ராஹிம் நபி கையில என்ன கைத்தறி கொடுத்தானா? பறவையை கொடுத்து ஊத சொன்னானா? ஈசா நபி எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள், அதாவது ஏசு ஜீவிக்கிறார், ஏசு இது பண்றாரு, நோய் நிவாரணிக்கு நிறைய செய்வாங்களே, அவர் குஷ்ட நோயாளிகளை தடாவாரி சோமாகும், செத்தவர்களை பீஸ்னில் அல்லாஹ்வுடைய உதவியார் உயிர்ப்பிப்பார். அந்த மாதிரி எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில கைத்தறி கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் நபிக்கு அப்படி ஒரு அற்புதமே கொடுக்கப்படல. அவர் பேசினால் அது கதி கலங்கி நிற்கும். அவர் போய் ஷிர்க்குக்கு எதிராக பேசினால் அவருக்கு யார் எதிர்த்து பேச முடியாது. அற்புதம், அவ்வளவு அறிவுபூர்வமா பேசுவார், அற்புதமா நடத்துவார். அப்படிப்பட்டவர், அவருக்கு தெரியுது தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைண்டா, 100% மௌத்தா போகணும். அது அல்லாஹ்விடம் சொல்கிறார், யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்கு, எந்த விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு மண்ணு, உன்னுடைய புனித ஆலயத்தை நீ அங்க வச்சிருக்கிற இந்த பைத்துக்கல் முஹர்ரம், ரப்பனா,
யா அல்லாஹ், நான் ஏன் குழந்தைகளை என் பிள்ளைய மனைவி விட்டுட்டு போறது? ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன்பா வாழ வைத்த குளத்துல தொழுத மாதிரி ஆகாதா? ஜோர்தான் நதிக்கரை ஓரமா இருக்கிற இப்ராஹிம் நபி அங்க தொழுத மாதிரி ஆகாதா? அவர் ஏன் இந்த அறத்துல இங்க வரணும்? அவங்க மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை இல்லைண்டா, கணவனுக்கு மனைவி இல்லைண்டா, அவங்க ரெண்டு பேருக்கும் பேச முடியலன்னா நிறைய நோய் வந்துடும், நிறைய பிரச்சனை வந்துடும். மனசுல உள்ளதை கொட்டினாதான் பாரம் குறையும். மனசுல உள்ளதை கொட்டணும். ஒரு பெரிய ஜனாதிபதிக்கு யாருமே இல்லை வீட்டுல, தன்னந்தனியா நின்று ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தா அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? கூடி பேசுறதுக்கு 4 பேர் நிக்கணும், அவர் வாழ்றதுக்கு 40 பேர் நிக்கணும். அப்பதான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தன்னந்தனியாக அந்த இடத்துல அவங்க மனைவியும் புள்ளையும் விட்டுட்டு போனா, புள்ளைய பாப்பா, காலையில எழும்புவா, அவருக்கு தெரிகிற இடமெல்லாம் பாலைவனம், யாரும் பேச கதைக்கு இல்ல, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, அவருக்கு நோய் வராது, அவருக்கு பிரச்சனை வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? எல்லா கோணத்துல நீங்க எந்த கணக்கு போட்டாலும் இந்த கணக்கு வராதனால சொல்றேன். நீங்க எந்த மருத்துவரையும் ஆஜராமாட்ட போய் காட்ட தேவையில்லை. அந்த அளவுக்கு அற்புதமா அல்லாஹ் எல்லாத்தையும் வடிவமைக்கிறான். இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியை விட்டு போகிற நேரம் வேதனையோட போனார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலவாட்டி அந்த செய்தியில 3க்கு 3 முறை சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லை. அவர் ஏன் திரும்பி பார்க்கல? கோபத்துல திரும்பி பார்க்கல. அந்த பிள்ளையும் தன் மனைவியும் அந்த கோலத்தில் அவரால் பார்க்கவே முடியல. ஆனா இப்ப அவர் துவா கேட்கிறார். அவர் துவா என்ன? இன்னும் துவா கேட்கவே இல்லை, விளக்கத்தை தான் சொல்றாரு. யா அல்லாஹ், அவர்களை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு விட்டு செல்கிறேன். அல்லாஹ் ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, தொழ வேண்டும் என்பதற்கும் தொழுகையை நிலைநாட்ட என்பதற்கு 2 விஷயம் இருக்குது. நான் தொழுகிறது காம கும், எலும்பு நில்லு அப்படின்னு அர்த்தம். அக்காம என்பதும் காம 2 வித்தியாசம். ஒரு தொழுகிறார் என்பது வேற, தொழுகையை நிலைநாட்டுறது என்பது வேற. தொழுகையை நிலைநாட்டு என்பது நீங்க மௌத்தானத்துக்கு போற உங்க புல்ல, இந்த வாழை மரம் மாதிரி, வாழை மரத்து குட்டி போடுற மாதிரி நீங்க போற உங்க புல்ல பள்ளிவாசல நிரப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதான் தொழுகையை நிலைநாட்டுறது என்பது. யா அல்லாஹ், இவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே விட்டுட்டு போறேன் யா அல்லாஹ். இப்பதான் அவர் துவா கேட்க போறாரு. என்ன துவா கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ராஹிம் நபி இதுவரைக்கும் அல்லாஹ்ட்ட வர்ணிக்கிறார். அவர் ஒரே ஒரு துவா தான் கேட்கிறார். என்ன கேட்டிருப்பாரு? யா அல்லாஹ், என் மனைவிக்கு நிறைய சொத்து கொடுத்துறியா அல்லாஹ், செல்வத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவர் கேட்டது ஒண்ணுதான், ரப்பனா, என்னுடைய ரப்பே, தொழுகையை நிலைநாட்டணும். இங்க நீ வட சொல்லிட்ட, அவங்கள விட்டுட்டு நான் போறேன், யாருமே இங்க இல்லையா அல்லாஹ், எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன கேட்டாருன்னு வைங்க, ஒரு துவா தான். இவ்வளவு நேரமா நான் சொன்னதுல கடைசி முடிவு, ரப்பனா ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலைஹி. யா அல்லாஹ், ஒண்ணு கேட்கிறேன். என் மனைவியும் பிள்ளை இங்க நிக்கிறாங்க, அவங்க பக்கம் எல்லாருடைய கல்வையும் திருப்பி விடையா அல்லாஹ். இதான் அவர் கேட்ட துவா. பேசணும், கதைக்கணும், பழகணும். அவங்க தனியா நிற்பாங்க, யாருமே இல்லையா அல்லாஹ், மனிதர்களை இந்த பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு போயிட்டார். வல்லாஹி, அவருடைய ஈமான் எப்படி என்றால், அவங்க மனைவி மௌத்தாகுவாங்க என்பதுதான் அவ்வளவும் சொல்லுது. மௌத்து என்பது அவங்கள, ஒரு நோயாளி கேன்சர்ல துடிக்கிற நேரம், வைத்தியர்கள் கைவிட்ட நேரம், மரணம் அவரை அழைத்து கொண்டிருப்பதை நாம் கண்ணால் பார்ப்போம் அல்லாஹ்வுடைய. அதிபயங்கரமான நிகழ்வுகளை பார்க்கிற நேரம் நம்ம கண்ணால பார்ப்போம். மரணம் அவர்களை கூப்பிட்டு அழைத்து கொண்டிருக்கிறது. மரண படுக்கையில நிற்கிறவர் இன்றைக்கு மரணித்து விடுவார் ஆண்டு, மரண படுக்கையில் உள்ளவர் எங்களுடைய மரணத்தை அவர் நெருங்கி இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு சொல்லும். இப்ராஹிம் நபி இப்ப போறது பயங்கரமான பயணம். அந்த பிஞ்சு குழந்தை டீஹைட்ரேட் ஆயிரும். இந்த வெயில்ல நம்ம தண்ணி குடிக்காட்டி எங்களுக்கு நோய் வந்துருமன்றாங்க, அவ்வளவு பயங்கரம். அவர் போற பிரயாணத்துல தண்ணி முடிஞ்சிச்செண்டா, சாப்பாடு முடிஞ்சிச்செண்டா, அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வை தொழ வந்த ஒரு அடியான் அந்த இடத்துக்கு வந்தா என்னெல்லாம் உலகத்துல இம்பாசிபிள் நீங்க நினைப்பீங்களோ, எதெல்லாம் நடக்காது நினைப்பீங்களோ, அதெல்லாம் தலைக்கீழ பெறற்ற ஆற்றல் அந்த தொழுகைக்கு உண்டு என்ற பாடத்தை தான் அல்லாஹ் நடத்துறான். வெறுமனை தொழுந்துட்டு போங்கன்னு சொல்லல, அல்லாஹ் படித்து தந்தால் அதே மாதிரி பாடத்தை நீங்கள் படிக்கவே, நானும் நீங்களும் படிக்க மாட்டோம். நம்ம அறவாசி படிக்கிறோம், அங்கதான் பிரச்சனை. பாடத்தை முழுமையா படிச்சுட்டோம்னா அப்ப தெரியும் தொழுகை என்றா என்னன்னு. இந்த உலகமே சேர்ந்தாலும், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அந்த அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதுதான் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம். ஒரு மோமின் பள்ளிவாசலை விட்டு ஏன் பிரிய மாட்டான் என்றால், அவர் போய்விட்டார், நாட்கள் நகருது, மெல்ல மெல்ல நாட்கள் போக
தண்ணி கொண்டு வந்த தோல் அந்த இதுல தண்ணி முடியுது, சாப்பாடு முடியுது. அந்த அம்மாவுக்கு யாருமே இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. போற கணவனை பார்த்து அந்த மனைவிட்ட போறீங்களான்னு பேசல, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொள்வான்னு சொன்னாங்க. அவங்க அங்க வந்தது தொழுவுறத்துக்கு. நாமெல்லாம் இன்றைக்கு தொழுவுறோம்டா சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்க நாடிட்டான்டா. எவ்வளோ கணக்கு, சில பேருக்கு இத்தனை கோடின்னு கணக்கு போட்டு சொல்லலாம். எலான் மஸ்க்கு இவ்வளவு பணம் பான்னு கணக்கு போட்டு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ஹாஜர் அம்மாவுக்கு எவ்வளவு நன்மைண்டு? நான் 2 ரக்காத்து தொழுகிறேன், நான் 2 ரக்காத்து தொழுதான் எனக்கு 2 ரக்காத்து தொழுத நன்மை கிடைக்கும். அதை பார்த்து நீங்க தொழுதுங்கன்னு வைங்க. நான் 2 ரக்காத்து நஃபீல் தொழுகிறேன், அதை பார்த்து நீங்க தொழுதுங்கன்னு வைங்க. என்ன பார்த்து? எனக்கு நான் தொழுத 2 ரக்காத்து நன்மையும் நீங்க தொழுத 2 ரக்காத்து நன்மையும் எனக்கு கிடைக்கும். ஏண்டா உங்களுக்கு அந்த சிந்தனை என்னால வந்ததுனால அது கிடைக்கும். ஹாஜர் அம்மா முதலாவது அல்லாஹ்விடம் தொழுதால் புனித இடத்துல காபத்துல்லா அப்பொழுது கெட்டிப்பட்டிருக்கிற ஃபவுண்டேஷன், அதாவது கவாயித் அல் பைத், பைத்துடைய கவாயித் அடி, அதாவது அஸ்திவாரம் அது இருக்குது. அங்க தொழுதா இன்றைக்கு தொடர்ந்து தொழக்கூடியவர்களுடைய நன்மை எல்லாம் எத்தனை கோடி, எத்தனை மில்லியன், எத்தனை ட்ரில்லியன், எத்தனை குவாட்ரில்லியன் கணக்கிலே வராது. அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால் அந்த அடியான் அல்லாஹ் சும்மா கிஃப்ட் கொடுக்க மாட்டான். அது ஆக கஷ்டமான ஒரு சூழல்ல அவங்க கல்பால போராடி வெற்றி கண்டாதான் அந்த கிஃப்ட். எல்லாரும் போயிட்டாங்க, தண்ணி முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு 2 மலை தெரியுது. இப்ப நீங்க காபத்துல்லாக்கு போனீங்கன்னா அந்த மலைக்கு மேலால கம் பூசி உங்களுக்கு அந்த கல்லு கூர்மையே தெரியாது. போறவங்க எல்லாம் ஏறி நிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க, சஃபா மருவா. அந்த அம்மா தண்ணி முடிஞ்ச பிறகு குழந்தை துடிக்குது. தண்ட புள்ள மவுத்தாக துடிக்கிற நேரம் ஒரு உமாக்கு என்ன ஃபீலிங் வரும்? நீங்க ஏர் கண்டிஷன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உங்களை வச்சாலும் ஏசியை தாண்டி வேர்வை வட்டிஞ்சு கொட்டி மேலாம் நனைஞ்சிரும். அந்த அம்மா கால் ஒரு இடத்துல நிக்காது, சோஃபா போட்டு கொடுத்திருப்பாங்க. ஐசியூல அங்க எல்லாமே மெஷின் வேலை செய்யும், இவங்க அங்கேயும் இங்கேயுமா நடப்பாங்க. ஏண்டா அதான் பயங்கரம். வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட நோய் வந்து அது தெரியும். இந்த புள்ள தண்ணி இல்லாம அழுகிற நேரம் தண்ணியே இல்லை. இந்த அம்மா அந்த மலைக்கு மேலே ஏறி எட்டி பார்க்கிறாங்க, தூரத்தில் யாராவது வருவாங்களா தண்ணி கொண்டு வர, சாப்பாடு கொண்டு வர. அந்த அம்மாவுக்கு தெரியாமலே ஒரு 3.5 கிலோமீட்டர் இன்றைக்கு சஃபா மருவால ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க. 7 தடவை போறோம், ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். அந்த அம்மா காலில் பூட்டெல்லாம் போட்டிருக்கல, அவங்களுக்கு ஏர் கண்டிஷனோ ஃபேனோ போடல, பொத்தி போத்தி படுக்கிறதுக்கு பிளாங்கெட் கொடுக்கல, அவங்களுக்கு பெட் இல்ல, பாலைவனத்தில் அவர் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. ஒரு மரத்துடைய நிழல் அந்த அம்மா நிக்கிறாங்க. இவ்வளவுதான், ஓனை வரலாம், எந்த ஒரு ஆணும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னோடு பேசுற அடியான் இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் அவன் தணிக்கப்பட்டாலும் அவனோட நான் இருக்கிறேன் என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்த போகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பாடத்தை நடத்துகிற விதம் தான் தொழுகை. சகோதரர்களே, இந்த பள்ளியை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆக பெரிய அருள் சகோதரர்களே, ஆக பெரிய அருள். இது வெறும் அதாவது செங்கல்லால் கெட்டப்பட்ட, எந்த கல்லாவது கெட்டப்பட்ட சாதாரண கட்டிடமாக போட்டு நீங்கள் தப்பு கணக்கு போடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாலைவனத்தில் எந்த கட்டிடம் இல்லாத ஒரு இடம் பைத்துல்லாஹ். 24/7 என்பார்கள். 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாட்களும் சூரிய கணக்குப்படி 365 நாட்களும் சொல்லுவார்கள் நியூயார்க் never sleep என்பார்கள். நியூயார்க் என்றைக்கும் தூங்காது என்பார்கள். அமெரிக்காவுடைய நியூயார்க் பணப்பழக்கத்தில் 24 மணித்தியாலமும் விழித்திருக்கிறது. அங்கு எப்பொழுதும் பொருளாதாரம் பரிமாறப்படும். நியூயார்க் never sleep. நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய மக்கா never sleep. மக்கா என்றைக்கும் தூங்காது. 2 மணிக்கு நீங்கள் போனால் ஹரத்திலே அழுகிற ஹாஜிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அங்கே ஓடுகிறவர்களை பார்ப்பீர்கள், அங்கே நடப்பவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் 365 நாட்களும் அங்கே ஹாஜிகள் குழுமியிருப்பார்கள். ரப்பனா ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்புவாயாக. உங்க ஊர்ல மனிதர்களை எடுங்க சகோதரர்களே, நான் சொன்னேனே, நீங்கள் என்ன கணக்கு போட்டாலும் தொழுகைக்குரிய கணக்கை உங்களால் செய்யவே முடியாது. அல்லாஹ் முதலிலே மறுமையில ஏன் கேட்பான் தெரியுமா? இந்த கணக்கு வராது. அல்லாஹ் ஒரு அடியானை நேசிப்பதற்கு அடையாளம் சஜதாவுல அவன் விழுந்து அல்லாஹ்விடம் பேசுவது. அல்லாஹ்வுடைய என்ன கணக்கு சொல்கிறேன் தெரியுமா? இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, யா அல்லாஹ் அவங்களுடைய மக்கள் மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பு. உங்க ஊர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம், இன்றைக்கு அவரை பத்தி பேசணும்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளை 2 பேரை காட்டுங்க பாப்போம்.
அதாவது நீங்க மறந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஆட்களை. இப்ராஹிம் நபி இந்த விஷயத்தை செய்யற நேரம் யாராவது வீடியோ பண்ணாங்களா, ரெக்கார்ட் பண்ணாங்களா? 1000 வருஷமா, 2000 வருஷமா, 3000 வருஷமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தை கிப்லாவாக மாத்த நினைச்சிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வருபவர் தான் ஒரே ஒரு நபி தான் வர்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், இந்த சந்ததி இங்க குடியமர்த்திட்டேன். காபத்துல்லா கெட்டினத்துக்கு போற ஒரு துவா கேட்பார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இங்க இருந்து ஒரு தூதர் உருவாக்கினது தூதர் அவர் உருவாகிறார். இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய எந்த மகனும் நபி இல்லை. 1000 ஆண்டுகள் கடக்குது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு போற ஒரே ஒரு நபி வருகிறார், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பக்கம் உள்ள சாரா ஸலாமுன் அலைஹா, அங்க கிடைக்கிற புள்ள இசாக் அலைஹிஸ்ஸலாம், அவர் மகன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர் மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி நபி நபியா வர்றார். இந்த இடத்துல அவர் மகனுக்கு எந்த நபி, எந்த அவருடைய பிள்ளைகள்ல யாரு நபி இல்லை. லாஸ்டா ஒரு நபி வருவார், அவர் முஹம்மது நபி. இந்த காபத்துல்லாவை அவர் தூய்மைப்படுத்துவார். ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், அவங்க பக்கம் மனிதருடைய கல்பை திருப்ப சொல்லி துவா கேட்டாரு, 100க்கு 1000 கபூல் ஆச்சு. இன்றைக்கும் உலகத்துல ஒரே ஒரு ஊரு, வாழ வைத்த குளத்துல வந்து இந்த ஊரை யாருப்பா உருவாக்கின அந்த குடும்பத்தை சொல்லுங்க பாட்டான். அவர் எல்லா பணியும் பண்ணி இருந்தாலும் எல்லாம் மறந்திருப்போம். உலகத்துல ஒரே ஒரு சிட்டி, அந்த சிட்டியை மட்டும் நீங்க போய் கேட்டு, இங்க ஃபர்ஸ்ட் குடும்பம் யாருண்டா, முழு பேரும் சொல்லுவோம், இப்ராஹிம் நபி குடும்பம். அவங்க இங்கே தான் ஓடினாங்கண்டுவோம், இதுதான் மலைண்டுவோம், இதுதான் கிணறுண்டுவோம். வேர்ல்டுல ஒரே ஒரு சிட்டி உம்முல் குரா, தலைநகர், அதாவது தாய் நகரம் என்கிறான் அல்லாஹ். எல்லா ஊருக்கும் தாய் கிராமம், தாய் நகரம் என்றான் உம்முல் குரா. இந்த ஊரை பாருங்க, உங்க தூங்கல் அல்லாஹ்வுக்காக விழித்திருக்கிற ஒரே ஒரு ஊரி. முழு உலகமும் இருட்டாகிற நேரம் அங்கே தூங்குவார்கள். தவாப் செய்வதற்கு ஒருவர் போவார், உம்ராவுக்காக ஆஜிகள் வருவார்கள், சை செய்வதற்கு போவார்கள். இப்பொழுது 3 மணி, அங்கே அவர்கள் விழித்து ஓடுகிறார்கள். இப்பொழுது 4 மணி, 12 மணி, எத்தனை மணி ஆனாலும் கஅபா தூங்காது சகோதரர்களே. அங்கே யாரும் தூங்கவில்லை. இங்கே ஒரு ஃபிளைட் போக மறு ஃபிளைட் இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கலைந்து விட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். அங்கே ஆஜிகள் குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இது எந்த அரசியல்வாதி உருவாக்கின கட்சி? உங்க கணக்கு துனியாவுக்கு, எங்க கணக்கு அரசியல் இருக்குது, எங்க கணக்கு அதிகாரத்தில் இருக்குது, எங்க கணக்கு பணத்தில் இருக்குது. ஜீரோ பேலன்ஸ். சாப்பிட ஒண்ணு இல்லை, குடிக்க ஒண்ணு இல்லை. அவங்க விட்டுட்டு போற நேரம் அல்லாஹ்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்குது, அது போன் கனெக்ஷன் இல்லை, சேட்டலைட் கனெக்ஷன் இல்லை. இந்த உலகத்தை படைச்சு பரிபாலிக்கிற ரப்போட பேசுற வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த அம்மா ஷஃபாவுக்கு மேலே ஏறுறாங்க, தூரத்தை பார்க்கறாங்க, யாரும் இல்லை. அந்த அம்மா ஓடுறாங்க மருவாவுக்கு. துடிக்க துடிக்க ஒரு பிள்ளையோட மூச்சு திணற நேரம், ஒரு தாய், நாமெல்லாம் யோசிச்சு பார்த்தா தூரத்திலேருந்து, அல்லாஹ் கோவமா? இவ்வளவு துடிக்கிறாங்களே, பாவமே, அல்லாஹ் அவங்களோட கோவமா? இந்த உலகத்துல எல்லாரையும் உட்கார வச்சு அல்லாஹ் யாரோட இறக்கமாண்டா? அந்த அம்மாவோட இறக்கம், அந்த பிள்ளையோட இறக்கம். இப்படியே பல தடவை நடக்குது. ஏமா மலைக்கு ஏறினா பெரிய முஹ்லிஸான ஒரு நல்ல ஒரு அடியான் அல்லாஹ்னு கேட்ட உடனே தண்ணி வந்துடணுமே. அந்த அம்மா ஓடுறாங்க. இன்றைக்கு ஏசியில ஜம்சம் தலையில ஊத்திட்டு நடக்கிறான் சையில, அப்ப இடுப்பு பிடிக்குது, கால் வலிக்குது. ஆனால் அந்த அம்மா பூட்டு போடல கால்ல, அங்க இருந்து அந்த மணல்ல மலையில ஓடுறாங்க. இப்படியே போற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறான், குதிய வைக்கிறாங்க. அங்கிருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. மா ஜம்சம். ஜம்சம் என்பது அரபி அல்ல, ரசூல்லா சொல்றாங்க அந்த அம்மாட மொழி என்றாங்க. எத்தனையோ மொழி அழிக்கப்பட்டிருக்குது, இந்த மொழி என்னன்னு தெரியாது. உலகத்தில் பல்லாயிரம் மொழிகள் காணாமல் போய்விட்டது. அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த கிணறும் பாதுகாக்கப்படும். சவுதி கவர்மெண்ட் அண்மையில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அது வரைக்கும் சவுதி கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாது. அது வரைக்கும் நீங்களும் நானும் போனால், நான் போய் அந்த டைமில் தண்ணி எடுத்து தோலில் சுமந்துட்டு ரூமுக்கு வந்திருக்கிறேன். இப்போ யாருக்கும் தண்ணியை தோலில் சுமந்துட்டு வர வேண்டிய தேவையில்லை. ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்கண்டா, நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கண்டா, ஜம்சம் பக்கம் உங்கள் கையில் தருவாங்க. என்னண்டா, ஹரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், ஒரு சவர் என்னை கூட்டிகிட்டு போனார், ஒரு மௌத்தாகிட்டார்.
அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியும். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அவர் என்னை பக்கத்தில் கூட்டி போய் காட்டினார். ஜம்சம் உடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ். ஒரு நிமிடத்துக்கு நீங்க எப்படி ஹார்ட் பீட் ஆகுமோ, எப்படி மெஷின்ல போயிட்டு இப்படி இப்படி ஹார்ட் பீட் ஆகுதோ, ஜம்சம் கிணத்துல இப்ப எத்தனை லட்சம் லிட்டர் பம்ப் ஆகுது அந்த மெஷின் காட்டு. பெரிய அளவுக்கு என்னை வெளியில இருந்து தான் காட்டினா, உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் செட்டிங். ஜம்சம் ஒரு பவுசர்ல போனா முன்னாடி பின்னாடி போலீஸ். ஏன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஏன் போலீஸ் பாதுகாப்பு தெரியுமா? இந்த தண்ணியில யாராவது ஏதாவது ஒரு நஞ்ச போட்டா இந்த உம்மத்துல இந்த ஜம்சம் மேல ஒரு குறை சொல்லிடக்கூடாது என்பதற்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. இது இவங்க யாராவது செட்டிங் பண்ணி நஞ்ச போட்டாண்டா, அதனால் ஜம்சமுக்கு பாதுகாப்பு என்றார். சுபஹானல்லாஹ். அந்த தண்ணி எடுக்க 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 முடியாத கொரோனா வந்துச்சு. தண்ணியை யாருமே எடுக்கல. ஹரத்துல கொஞ்சம் பேர் தான் தொழுதார்கள். எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க கொரோனாவுல. அந்த தண்ணி வந்திருந்தால் கணக்குப்படி காபா இடிந்து போகிற அளவுக்கு பெருவெள்ளம் எடுத்திருக்கிறது. ஏண்டா சாதாரணமா இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சவுதி, அதாவது ஹரத்துல 2 மில்லியன் 20 லட்சம் டிஸ்போசிபிள் கப்ஸை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வீசுவோம். அந்த கப் மட்டும் 20 லட்சம் கப் வீசுவோம் ஒரு நாளைக்கு. அவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க. வர்றவங்க 5 லிட்டர் தண்ணி கொண்டு வராங்கன்னு கணக்கு போட்டீங்கன்னா எத்தனை ஹாஜிகள் ஹஜ்ஜில போறாங்க? ஹஜ்ஜில 25 லட்சம். சவுதி கவர்மெண்ட் கணக்கு 25. அது இல்லாம 40 லட்சம் கணக்கு போகுது. அவ்வளவு பேர் 5 லிட்டர் கொண்டு வந்தாங்கன்னா அந்த கிணறு தாங்குமா? அது என்ன அவ்வளவு தண்ணி வர்ற இடமா? எங்கப்பா அந்த தண்ணி வருவது? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தண்ணி தான் வேணும் என்று ஒரு அடிமை கேட்கிற நேரம், பாலைவனத்தில் எந்த மைக்கும் இல்லை, எந்த ரேடியோவும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அரசியலும் இல்லை, எந்த பணமும் இல்லை. அந்த அம்மா மலைக்கு மேல் ஏறி தன் ரப்பு மீது நம்பிக்கை வைத்து யாராவது வருவார்களா தண்ணீரை கொண்டு வருவதற்கு என் புள்ள துடிக்குது என்று கேட்கிற நேரம், அல்லாஹ் கொடுத்த தண்ணீரை இன்றைக்கும் கை கட்டி விஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். அந்த தண்ணி ஓயாதான். மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் சவுதி கவர்மெண்ட் பயமில்லாமல் கொடுங்கள் என்றார்கள். தண்ணி சப்ளை ஆகுது. எப்படி தெரியுமா? ஃபேக்டரி அடிச்சு தண்ணி அங்கு நிரப்பப்பட்டு முழு வேர்ல்டுக்கு வாழ வைத்த குள தண்ணியை சில நேரம் கொழும்பு மக்கள் குடித்திருக்க மாட்டார்கள். ஜம்சம் தண்ணி குடிக்காத வாழ வைத்த குள மக்கள் இருக்க மாட்டார்கள். காக்கியான் குளம் மக்கள் இருக்க மாட்டார்கள். மொசலி மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் எங்கேயோ அரபு நாட்டிலிருந்து வந்த தண்ணீரை அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாரும் குடிக்கிறார்கள். ஆனால் இந்த தண்ணீரை நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை குடித்திருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன அடையாளத்தை மீய வைத்தான் தெரியுமா? நீ வரலாறை பொய் என்று சொன்னாலும் கிணறை போய் படுத்துப்பார். ஏழமண்டா பொய்யாக்கு. ஒரு அடியான் தூய்மையான நோக்கத்தில் அல்லாவிடம் தொழுது துவா கேட்டால் நான் திறப்பேன் என்கிறான் அல்லாஹ். நிரூபித்து காட்டினான். நயவஞ்சர்களுக்கு அல்ல. எங்க மனதில் நிஜமாக அல்லாஹ்வை நம்ப வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஆலயத்தோட கல்புன் மஅல்லக், மஸ்ஜிதோட யாருடைய கல்பு சேர்ந்து நிக்குதோ அவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். கூப்பிட்டு எடுத்து அல்லாஹ் அவ்வளவு பாசமா பார்ப்பான். பனல்லாஹு பைத்தம் ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுக்காக நான் இந்த பள்ளியை கட்ட போகிறேன்னு ஒரு செங்கல்லை கொடுத்தால் அவருக்கு அல்லாஹ் ஜன்னாவில் வீடு கட்டி அழகு பார்க்கிறான். வா சகோதரர்களே, இந்த கணக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். குத்துபா எனக்கு இடம் தராது. இது பாதி கணக்கு கூட நான் இன்னும் போடல. தொழுகையில உண்மையாக அல்லாஹ் நடத்தின பாடத்தை தொழுகையோடு நீங்கள் பார்த்தால், அல்லாஹ் ஆஜரா ஸலாமுன் அலைக் மனநோய் வந்ததா? இல்லை சகோதரர்களே. அது ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வோடு பேச தொடங்கினார்கள், மதிமயங்கி பேசினார்கள். அல்லாஹ்வோடு பேசுறவருடைய மனசு அமைதியாகும் சகோதரர்களே. அல்லாஹ் அவர்களுக்கு பதிலை கொடுக்கிற நேரம், கண்கூடாக பார்க்கிற நேரம், ஆச்சரியம் நடக்கிற நேரம், அல்லாஹ் அப்பொழுதுதான் ஸ்டார்ட் பண்ணுகிறான் பைத்துல்லாவை. காபத்துல்லாவை யாரும் கம்பெயின் பண்ணல. இப்ராஹிம் நபி காபத்துல்லால ஃபஅதில்லின்னாஸ், மக்களை கூப்பிடுங்க அல்லாஹ் சொல்ற நேரம், யா அல்லாஹ் எனக்கு மைக் இல்லையா அல்லாஹ், எனக்கு ரேடியோ இல்லையா அல்லாஹ், வாட்ஸ்அப் இல்லையா அல்லாஹ், ஃபேஸ்புக் இல்லையா அல்லாஹ், இங்கே ஹாஜிகள் வருவார்களா? ஹரம் குலுங்கும் சகோதரர்களே. ஹஜ் மாநாடுல இன்றைக்கு உம்ராவே ஹஜ்ஜை மாதிரி இருக்கிறது. ஃப்ளைட் ஆபரேட் ஆகிறது. 2.5 மில்லியன் சல்லி கொடுத்து போகிறார்கள். 50 லட்சம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எதுக்கப்பா? இப்ராஹிம் நபி உட்கார்ந்த இடத்துல உட்காரு, அவர் கல்லடிச்ச இடத்துல கல்லடி, அவருக்கு நின்ற இடத்துல தொழு. இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஃபர்ஸ்ட் தொழுகையை கொடுத்து, அல்லாஹ்வோட பேசுற பாக்கியத்தை கொடுத்து, அவர்களுக்கு ரிஸ்கை கொடுத்து, அவர்கள் மௌத்தாக இருக்க வேண்டும், அவர்களை உயிர் வாழ வைத்து, அவருடைய பெயர்களை எல்லாம் நீங்க
யாரும் போட்டோ அடிச்சு போஸ்டர் அடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை யாரும் விளம்பரப்படுத்தவில்லை. ரப்புல் ஆலமீன். அமெரிக்காவுக்கு இன்றைக்கு போய் கேட்டால் ஹாஜரா ஸலாமுன் அலைஹா தெரியும் என்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவரை காணல. ராஜாமார்களுடைய பெயர்கள் தெரியாத நம்ம நாட்டுடைய எல்லாம் மங்கி போகிற நேரம். 1000 ஆண்டுகளாகியும் அந்த மனிதர்கள் வாழுகிறார்கள் என்றால் அல்லாஹ் தொழுகைக்கு கொடுத்த கண்ணியம், அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்ந்தது. அந்த தொழுகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக மாறி நிஜமாக அல்லாஹ்வுக்கு பயந்து சில பேர் கணக்கு போடுறார்கள். தவா வேண்டாம்ப்பா, சிஐடி பிரச்சனை வரும், போலீஸ் பிரச்சனை வரும், உளவுத்துறை வருவாங்க, வேண்டாம். அல்லாஹ் சோதிப்பான் சகோதரர்களே, அல்லாஹ் சோதிப்பான். நீங்க தப்பு செய்யலண்டா, நீங்க தவறு செய்யலண்டா, நீங்க அநியாயம் பண்ணலண்டா சகோதரர்களே, நீங்கள் நேர்மையாக நடக்கணும். இந்த குத்துபா உங்க ஊருக்கு மாற்றப்பட்டது இன்னொரு ஊர்ல இருந்து, ஏனால் அவர்களுக்கு அச்சுறுத்தலுக்கு பயந்து விட்டார்கள். அல்லாஹ் பயங்கரமாக சோதிக்க போறான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில் நானும் நீங்களும் தோத்துடக்கூடாது சகோதரர்களே. இந்த பணியில இருக்கிற நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை தாண்டி தான் பணியில் இருக்க வேண்டும். இது பணம் சம்பாதிக்க வந்த இடம் அல்ல, புகழ் சம்பாதிக்கப்பட்ட இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய நேசத்தை சம்பாதிக்க வந்தால் அந்த களத்தில் இறங்கினால் அந்த துணிச்சல் வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் நாங்கள் அநியாயம் பண்ணவில்லை, அசிங்கத்தில் ஈடுபடவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் உழைக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் நேசித்து அரவணைப்பான். துனியாவே சேர்ந்து உலகமே சேர்ந்து நம்மளை எதிர்க்க ஆரம்பித்தாலும் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் போய்விடும் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த புரிதலையும் அந்த விளக்கத்தையும் அந்த தொழுகையும் நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி தந்து கபூலாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியானை பள்ளிவாசலுக்கு இடம் கொடுக்கிறான் என்றால் சில வேளை நீங்கள் கெஞ்சினாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஒரு விடயத்தை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். பமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் இந்த உலகத்திலே ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை. நான் நேற்று ஒரு கொக்கை பார்க்கிறேன். அது மெல்ல 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 ஒரு சின்ன ஓடையிலே நடந்து போகிறது. அந்த கொக்கு தன்னுடைய உணவு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு கிடைக்க போகிறது. அந்த உணவை நோக்கி அது பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்குரிய ரிஸ்க்கு, நாளைக்குரிய ரிஸ்க்கு நாம் முயற்சி செய்கிற நேரம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், தந்து விடுவார். ஆனால் ஹிதாயத் அப்படி இல்லை சகோதரர்களே. அது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. நாம் இந்த இடத்துல சைதாவில் உலோனம் உண்டு, அதிகமானவர்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த பாக்கியம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி புட்டுவம் கிடைத்தாலும் தொழுகை கிடைக்காமல் போய்விடும் சகோதரர்களே. தொழுகை என்பது ரிஸ்க் என்பது அல்லாஹ் சொல்ற வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹ். அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு ஜீவனும் இல்லை என்கிறான் அல்லாஹ். பேசாத ஜீவன் ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். காலையில பறக்கிற பறவை பாருங்கள், வெறும் வயிற்றோட பறக்குது. அது என்ன அக்கவுண்டனா, என்ன செஞ்சு எப்படி பண்ணி எப்படி பொருளாதாரத்தை தருது. மாலை பறக்கிற நேரம் வயிறு முட்டி பறக்கும். அது அல்லாஹ் இந்த பூமியில போட்ட ரிஸ்க் சகோதரர்களே. ஆனா ஹிதாயத் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நின்று தனக்கு நிறைய நேசம் வைத்து அபூ தாலிபுக்காக கேட்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், அதை மட்டும் அசைத்து சொல்லுங்கள், ரப்போடு நான் பார்க்கிறேன் என்றார். ரப்போடு நான் பார்க்கிறேன். அவர் ஏலாண்டு விட்டார். மக்கத்து மக்கள் தப்பாக பேசுவார். அபூ தாலிப் மரணத்துக்கு பயந்து சொன்னார், வராது சகோதரர்களே ஹிதாயத்தில் இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவருக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும் என்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளோ இரக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய பாசம் எவ்வளோ. சகோதரர்களே, என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். ஒரு சில காரியங்களை நினைக்கிற நேரம் எனக்கு இன்றைக்கும் அழுகை வருகிறது. அவர் என்னோடு நடந்து கொண்ட விதம், எங்களை வளர்த்த விதம், சுப்ஹானல்லாஹ். இப்பொழுதும் அவருக்காக நிறைய துஆ கேட்க தோணுகிறது. அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய அந்த எவ்வளவெல்லாம் எங்களை ஆளாக்கி இருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார், எல்லாத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். எங்களுடைய கல்பு அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க வாப்பாண்டா எப்படி இருந்திருக்கு. மறுமையில் அல்லாஹ்
அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற நேரம் உம்மத்தி 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 என்று துடிப்பார்கள் ரசூலுல்லாஹ். நாங்கள் எங்களை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஜன்னாவுக்காக வேண்டி துடிப்பார்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாப்பா விஷயத்தில் எப்படி இருக்கு? ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் ஐனா அபி, என் வாப்பா எங்கே யா ரசூலல்லாஹ், என் வாப்பா எங்கே? இங்கே கேட்கல, ஊர்ல கேட்கல, அவர் மௌத்தாயிட்டார். அவர் ஜன்னாவுலையா ஜகன்னத்திலையா? அவர் ஜன்னாண்டு ஆதரவு வைத்து, ஆனா அவருக்கு ஏதோ மனசுல ஒரு நெருடல், வாப்பாக்கு ஏதாவது நடந்திருக்குமா, அவ்வளவு இறக்கம் வச்சவர். வாப்பா எங்கே அல்ல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார்கள், உங்க வாப்பா ஃபின்னாரண்டா, நரகத்தில். அவர் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுது கொண்டே போகிறார். அவரை ரசூலுல்லாஹ் கூப்பிட சொன்னார். கிட்ட வந்தவருக்கு சொன்னார், அபி வ அபாக்க ஃபின்னார், அபி வ அபாக்க ஃபின்னார், என்னுடைய வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒரு பள்ளி மௌலவி தண்ட வீட்டில் உள்ளவங்க தொழலண்டா காட்டுவாரா? நாங்க மோமினான குடும்பம், அப்படி குடும்பம் என்று நடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஓபன் டிக்ளேர், அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை என்றால் நாடவில்லை சகோதரர்களே, நாடினால் நாடியது. சுபஹானல்லாஹ். நீங்க நினைச்சிராதீங்க உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு அதிகாரம் வேணுமா, உங்களுக்கு எது வேணும் அதெல்லாம் கிடைக்கும். ஹிதாயத் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து விட்டு பறிப்பான், கொடுத்து விட்டு எடுப்பான், கொடுக்காமலே அனுப்பி விடுவான். அந்த ஹிதாயத்தை ஒருவருக்கு கொடுத்தால் அவர் தொழுவார் சகோதரர்களே, அவர் தொழுவார். அது மிக பெரும் பாக்கியம் சகோதரர்களே. பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு நாம் தொடர்பு வைப்பது என்பது மிக பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் இழந்துடக்கூடாது சகோதரர்களே. அதனால் சொல்கிறேன், பள்ளிவாசலை பார்க்கிற நேரம், குத்துபாவை ஆரம்பிக்கிற நேரம் 2 சஃப்லே மக்கள் நிற்கிறார்கள். எவ்வளவு பயங்கரமான குற்றச்செயலில் பின்னாடி உள்ள சகோதரர்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ் உங்களையும் என்னையும் மன்னிக்கணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இதே மாதிரி சனிக்கிழமை யௌமுஸ் ஸப்த், சனிக்கிழமைக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை புனிதம். யகூதிகளுக்கு சனிக்கிழமை புனிதம். அவர்களுக்கு முழு நாளும் வியாபாரம் தடை. எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரம் மட்டும்தான் தடை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வாருங்கள், விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்ப. ஃபஸ்அவு நடந்து வாங்கன்னு அல்லாஹ் சொல்ல, விரைந்து வாங்கன்ற அல்லாஹ். சனிக்கிழமை அவங்க மீன் பிடிக்கல, வலையதான் போட்டு வச்சாங்க. பிடிப்படட்டுமே, புறவெடுப்போமே, அதையும் போடக்கூடாது. அவங்க குரங்குலாம் பண்டிகளாம் மாத்திட்டு அல்லாஹ் பயங்கரமா அவங்கள திட்டினான், கடுமையா கோவிச்சான். ஜும்மாவுடைய நாள் இமாம் மிம்பருக்கு ஏறிட்டாருண்டா, இதை சூழ வல்லாஹி மலக்குமாரில் இருக்கிறாங்க, நீங்க நம்புங்க. இதை சூழ அல்லாஹ் மீது ஆணையாக இந்த பள்ளியில் மலக்குமாரில் இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது, ஒரு காலமும் பொய்யாக. அந்த மலக்குமார்கள் யார் குத்துபாவை ஓத போறாரோ, அவர் எப்பொழுது மிம்பருக்கு ஏறாரோ அவர்களும் அமர்ந்து விடுவார்கள். அந்த அதபுலே அவர்களும் அங்கே அமர்ந்து விடுவார்கள். அதுவரை காட்டும் இன்னார் வந்தார், இன்னார் வந்தார், இன்னார் வந்தார் என்று பதிவு வரும். பிரசண்டா அப்சென்டான்னு எனக்கு தெரியாது சகோதரர்களே. நீங்க பிரசன்ட்ல வருவீங்களா அப்சென்ட்ல வருவீங்களான்னு தெரியாது. இது வெள்ளிக்கிழமை, முஸ்லிம்களுக்கு புனிதமான நாள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுகிற நேரம். இன்றைக்கு இங்க மட்டுமல்ல, சவுதியில மட்டுமல்ல, அமெரிக்காவில், ஐரோப்பாவில், பிரான்ஸ்ல, லண்டன்ல, முழு உலகத்திலையும் இன்றைக்கு எல்லோரும் எல்லா வேலைகளையும் விட்டு விட்டு நீங்கள் இங்க பக்கத்திலிருந்து வர்றீர்கள். பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்து மக்கள் கார்களில் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு, வெள்ளை கருப்பர் வித்தியாசம் இல்லாமல், மொழிகள் வித்தியாசம் இல்லாமல், உலகத்தில் எல்லா நாடுகளிலும், சைனா, ஜப்பான், எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேரக்கூடிய மிக புனிதமான நாள் அஃதலுல் யௌம், ஜும்மாவுடைய நாள், மிக சிறந்த நாள். எத்தனை மணிக்கு சௌர்களை வர்றோம்? வல்லாஹி நான் நினைத்தேன், எனக்கு இதுக்கு முன்னாடி ஹுத்பா ஓதினத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் பேரை பார்த்து ஊரில் எல்லாம் வெளியில் போல இவ்வளோ பேர் தான் நினச்சி தான் வல்லாஹி நான் ஹுத்பாவை ஆரம்பித்தேன். கேவலம் சகோதரர்களே, மிக கேவலம். அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு நீங்கள் வைக்கிற உறவு மிக கேவலம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை பறித்தால், நீங்கள் திரும்ப தராமல் போனால், அல்லாஹ் இன் அல்லாஹ் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டி இருக்க போற எங்களுடைய கல்புகளை திசை திருப்பி விடாதே.
சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய துஆ அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அல்லாஹ் கேட்க சொல்கிறான். இது ஜோக் இல்ல சகோதரர்களே, இது ஜோக் இல்ல. இந்த உலக வரலாறை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தால் இந்த தீனை எந்த வகையிலும் உங்களுக்கு பொய்ப்பிக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றை நம்ப ஆரம்பித்தால் உங்களுடைய மனம் தெரியாமலே அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போய் அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்கு திறந்து விடு யா அல்லாஹ் என்று மஸ்ஜிதுக்குள் நுழைவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வோட பேச ஆரம்பிப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தொழுகையைத்தான் நாம் இப்பொழுது பாழாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சகோதரர்களே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழமையாக இந்த உலகத்துக்கு வருவார், இறை தூதரோடு பேசுவார். அவைகளெல்லாம் கலாமுல்லாஹ் இந்த குர்ஆனில் இருக்கிறது. அவையெல்லாம் ஓதி பார்க்கிற மேற்கத்திய நாடுகளுடைய விஞ்ஞானிகள் சாரசாரையாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய காட்சிகளை யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேம்பி தேம்பி அழுவீர்கள். சில நேரங்களில் நான் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இருந்தால் நான் போட்டு பார்த்து அழுது கொண்டே இருப்பேன். அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கிற அழகு. அவர்கள் ஹிதாயத்தை பற்றி சொல்லுகிற நேரத்திலே அழுவார்கள். எக்கச்சக்கமான பெரும் பெரும் ப்ரொஃபஸர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அழுது கொண்டே சொல்லுவார்கள், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டான் என்பார்கள். இது அற்புதமான ஒரு பாக்கியம். சில வேளை நமக்கு அதனுடைய பெருமதி தெரியாமல் இருக்கு. அந்த கலாம் அவ்வளோ அற்புதம். இந்த பூமியிலே ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அல்லாஹ் வானவர் மூலமாக அனுப்பினான். ஆனால் அன்று வித்தியாசமான நாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் கிளம்புங்கள் போவோம் என்றார்கள். இது எங்கே டூர்னு நினைக்கிறீங்க சகோதரர்களே? இப்ராஹிம் நபி ரொம்ப தூரம் போய் தொழுகை ஆரம்பித்தாங்க. இப்போ இன்னொரு பயணம் போகிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க போனது இஸ்ராண்டா அங்கேருந்து பலஸ்தீனத்துக்கு போனாங்க. இப்ராஹிம் நபி வந்த இடம் தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அது மஸ்ஜிதுல் அக்ஸா, முஸ்லிம்களுக்கு புனிதமான 3வது புனிதத்துவத்தில் உள்ள மஸ்ஜித். நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்து தொழுதேன். அல்லாஹ் அங்கிருந்து என்னை மேலே அழைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. நான் சுருக்கமாக சொல்றேன், அது மிஅராஜ். இஸ்ரா அங்கிருந்து மிஅராஜ். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதாவது அல்லாஹ் சொல்றான், ஒரு இரவில் என்னுடைய அடிமையை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போய் அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்கிறான். மேலே போகிற நேரம் சிதர்துல் முன்தஹா என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் அதுதான் ஃபைனல் பவுண்டரி. அதுக்கு மேலே யாருமே போனது இல்லை, போகவும் முடியாது. மலக்குமார்கள் போயிருக்கிறார்களா? இல்லை. ஜின் போயிருக்கிறா? இல்லை. இப்லீஸ் போயிருக்கிறானா? இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்கிறாங்களா? இல்லை. நபிமார்கள் போயிருக்கிறாங்களா? இல்லை. யாரும் போனது இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மேலே ஃபர்ஸ்ட் தடவை போகணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இதற்கு மேல் நாங்கள் யாரும் போனதில்லை, இதற்கு மேல் போவதற்கு அனுமதியும் இல்லை. ஹை செக்யூரிட்டி ஜோன். அல்லாஹ் உங்களை தனியாக கூப்பிடுகிறான். ஹாத்தமுல் அன்பியா, இந்த உலகத்தில் வந்த இறுதி நபி, எழுத தெரியாத படிக்க தெரியாத நபியை அல்லாஹ் தன்னந்தனியாக கூப்பிடுகிறான். யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி இல்லை, அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான், போயிட்டு வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கிடைச்ச கண்ணியம். இந்த பூமியிலிருந்து உயரமான இடத்துக்கு அவர்கள் போறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அந்த இடத்துக்கு அழைக்கல. அல்லாஹ் தனியே ரசூலுல்லாவோட பேச விரும்புகிறான். இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரம் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. யாராவது இந்த கதையை கேட்குற நேரம் தன்னுடைய கணவர் சொல்வதெல்லாம் உண்மைன்னு நம்பியிருக்கக்கூடிய ஒரு மனைவி குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்களே, அதே மாதிரி ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தீங்களா? அல்லாஹ் எப்படி யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை அழைத்தான், தன்னந்தனியாக போனேன். ஆயிஷா வல்லாஹி நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஆயிஷா நூறுன், அவன் ஒளிமயமானவன். ஆயிஷா நான் அவனை பார்க்கவில்லை. உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. அல்லாஹ் என்னோடு பேசினான். ஆயிஷா நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது சகோதரர்களே. மேலே கூப்பிட்ட ரப்புல் ஆலமீன் என்ன கொடுத்தான் தெரியுமா ரசூலுல்லாஹ்வுக்கு? சாதாரணமாக உங்கள் ஊரில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்கண்டா வீட்டுக்கு போய் கொடுப்பீங்க. ஏதாவது சாதாரணமாக வெற்றி கண்டுட்டாருண்டா, அவர் இலங்கைக்கே பெரிய புகழை சேர்த்துட்டாருண்டா ஒரு மேடை அடித்து கொடுப்பீங்க. அதையும் விட பெரிய இடத்துல வெற்றி கண்டுட்டாருண்டா அவருக்கு இந்த ஸ்ரீலங்காவில் எது பெரிய இடமோ அந்த BMICHல கூட்டி போய் கொடுப்பீங்க. அல்லாஹ் மேலே கூப்பிட்டு ஒரு கிஃப்டை கொடுத்தான். நபியே இது உங்களுக்கு தர்றது, கொண்டு போய் உங்கள் உம்மத்துக்கு கொடுங்கண்டா. அது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அனுப்பலாம். நபியே தொழுக,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், சொல்லி தருவார். அதை மாதிரி தொலை சொல்லுங்க. கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், என்னோட பேசணுமென்று யாராவது விரும்பினா இதை கொண்டு பேச சொல்லுங்கன்றான். அல்லாஹ்வோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சபு அல் மசானி 7 ஆயத்துகள் இருக்கிறது, திரும்பி திரும்பி ஓதக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்லாஹி அல்லாஹ் நேரடியாக அந்த அடியானோடு பதில் தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். பதில் தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இல்லை, பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இல்லை. அவர்கள் ஹிதாயத்து கிடைத்து வராவிட்டார். சகோதரர்கள், ஒரு அடியான் பேசுகிற நேரம் நம்பி அல்லாஹ், நீங்கள் ஏதோ காமு குசாலா அதாவது கைகளை கட்டிட்டு சோம்பேறி மாதிரி நின்று அல்லாவோட பேசினா அவங்கள தூக்கி வீசுவான் அந்த தொழுகை. அல்லாஹ் நீங்கள் நின்று பேசினா வல்லாஹி அல்லாஹ் உங்களோட பேசுவான். சகோதரர்கள், இதை கொடுத்து அனுப்புகிறான். இதுதான் ஆகப்பெரிய கிஃப்ட். வரலாறாக படியுங்கள், புரிந்து செயல்படுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணுமா? இதெல்லாம் பாக்கியமாக நினைங்கள் சகோதரர்களே. இந்த துனியாவில் நீங்கள் ஒரு வீடு கட்டிருப்பீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்தீர்கள் என்றால் வல்லாஹி மறுமையிலே அதை நானும் நீங்களும் பெரிதாக கண்டு கொள்வோம். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற நேரம் இந்த துனியாவில் உள்ளவர்கள் சில வேளை நன்றி செலுத்தலாம். அதிகமான நேரம் நன்றி கெட்டவர்களாகவே நாம் பார்க்கிறோம். வாப்பா மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சக்கராத்தில் நிற்கிற நேரம் பிள்ளைகள் காணி பிரிக்கிறார்கள். எனக்கா உனக்கா நெஞ்சி வெடிச்சு எதுக்குடா இவ்வளவு பணம்? ஏன் இதை இவ்வளவு கஷ்டப்பட்டது? பிள்ளைகள் சண்டை பிடிப்பதற்கா? எப்ப காலியாவார், எப்ப பிரிக்கிறேன்னு நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொஞ்சோண்டு கொடுத்திருந்தால் திருப்திகரமாக மரணிப்பான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் முகம் பிரகாசமாக மின்னுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அதாவது கோடு போட்ட புடவையால் போத்தப்பட்டிருந்தார்கள். புடவை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து நெற்றியில முற்றம் கொடுத்து சொன்னார்கள், திபுத்த ஹய்ய வ மய்யிதா யா ரசூலல்லாஹ். நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரமும் நீங்கள் மரணித்த நேரமும் மனம் கமலீர்கள் யா ரசூலல்லாஹ், வாசமாக நிற்கிறீர்கள், ஜீனத்தாக அந்த முகம் இருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரணத்தை நிச்சயப்படுத்தியிருக்கிறான். அந்த உலகத்திலே போகிற பயணம் நிம்மதியாக போய் சேர வேண்டும். அல்லாஹ் எங்களை பார்க்கணும், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கணும், அல்லாஹ் எங்களோட பேசணும், அல்லாஹ்வோடு நாங்கள் பேசணும். அப்படிப்பட்ட பாக்கியமான அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூலாக்கி உங்களுடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கு ஹுத்பாவுடைய இந்த ஜும்மாவில் யாரெல்லாம் லேட்டா வந்தாரோ அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்து அல்லாஹ் தன்னுடைய அருளால் எங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மிக பெரும் பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கதீரன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ்.